MYSQL போகலாம். ஸோ MySQL ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் ஷோ பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒருனா ஷோ டேட்டாபேஸஸ் போட்டு என்டர் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தேன். சாம்பிள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். என்ன டேபிள்னா கஸ்டமர் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு நியூ டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன டேபிள்னா எம்ப்ளாயின்ற டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு யூஸ் சாம்பிள் போயிடலாம். அந்த டேபிள் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ டேட்டாபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷோ டேபிள்ஸ் காப்பி பண்ணி அந்த கொரி காப்பி நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். என்னென்னா கஸ்டமர் டேபிள் அண்ட் எம்ப்ளாயி டேபிள். ஸோ எம்ப்ளாயி டேபிள் வந்து இப்போது புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எம்ப்ளாயி டேபிளில் 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கும், கஸ்டமர் டேபிளில் 20 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போது யூஸ் சாம்பிள் டேட்டாபேஸ் கொடுத்து ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். அதில் போயாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயில் எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்ற மட்டும் இப்போ பார்க்கலாம். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கப் டேட்டாபேஸின் சிங்கிள் டேபிள். ஒரே ஒரு டேபிள் தான் நம்ம வந்து பேக்கப் எடுக்க போகிறோம். என்ன டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயி டேபிள் மட்டும் தான் நம்ம வந்து பேக்கப் எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன கொரின்றது இப்போ பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸோ இதான் வந்து என்னுடைய எம்ப்ளாயி டேபிள். டோட்டல் டேபிள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் கொண்டு வந்து கஸ்டமர், இன்னும் வந்து எம்ப்ளாயி டேபிள். ஸோ இதில் வந்து MySQL டம்ப்லேருந்து தான் எடுக்க போகிறோம். யூசர்னால் பேக்கப், அதேமாதிரி பாஸ்வேர்டு வந்து -p போட்டாலே போதும், பாஸ்வேர்டு வந்துடும். இதில் சம் லாக்ஸ் என்னென்ன லாக்ஸ் இருக்குன்றத டேபிள்ஸ் அப்படின்னு போட்டாலே போதும். ஓகே, போட்டுட்டு டேட்டாபேஸ் பார்த்திங்கன்னா சாம்பிள் டேட்டாபேஸ் டேபிள் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயின்ற டேபிள் தான் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எதில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னா டெம்ப்ன்ற ஃபோல்டருக்குலாம் சேவ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபைல் நேம் என்னென்னா பேக்கப் _single table _employee.sql ஃபைல் நேம் நான் கொடுத்து அதில் சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதுலேருந்து எடுக்க போகிறோம்னா MySQLDUMP அதுலேருந்து தான் நம்ம வந்து பேக்கப் எடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் எக்ஸிட் கொடுத்துட்றேன். இப்போ கொரி வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்எஸ் கொடுத்துட்றேன். எல்எஸ்சில் பார்த்தீங்கன்னா TMP இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டெம்ப்ன்ற டைரக்டில் தான் வந்து சிங்கிள் டேபிளோடைய டேட்டா வந்து பேக்கப்பாக நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஓகே இப்போ கொரியை வந்துட்டு காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சிடி போய் டெம்ப் போயிடுறேன். இப்போ எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ்னால் லிஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எந்த பேக்கப்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, அப்புறம் அந்த சிடி விட்டு நான் வெளில வந்து அந்த சிடி ஃபார் சேஞ்ச் டேரக்டரி டபுள் டாட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் டேரக்டரியில் போய்க்கலாம். இப்போ இந்த கொரி வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி பாஸ்வேர்டு -p கொடுத்துருப்போம் இல்லையா? -p கொடுத்தாலே வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து சம் செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் -p கொடுக்குறேன். நீங்கள் பாஸ்வேர்டு வந்து அதில் டேரெக்டாக கொரியில் கூட கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து நம்மளுடைய ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. சம் வார்னிங் எரர்ஸ். ஓகே, நோ இஷ்யூ. இப்போ வந்து நான் சேஞ்ச் டேரக்டரியில் போகிறேன். என்ன ஃபைல்னா டெம்ப்குள்ளே போகிறேன். இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து க்ரியேட் ஆகிருக்கும். என்னென்னா பேக்கப் _single table _employee.sql ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இது வந்து என்னுடைய சிங்கிள் டேபிள் பேக்கப் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன கொரி என்னன்னா cat பேக்கப் ஜஸ்ட் PAK போட்டு டேப் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 டேபிள்ஸ் இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த எம்ப்ளாயி டேபிளோட டேட்டா வந்து வியூ ஆகிருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போது ஷோ ஆகும். இருக்கா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். எம்ப்ளாயி டேபிளில் 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். நல்லா பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா அதில் 10 ரோஸ் இருக்கும். இருக்கா? ஸோ அதேமாதிரி அதோடைய சம் பர்மிஷன்ஸும் அதில் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும். அதிலே வந்து அந்த கேட் ஃபைல் போய்ட்டு நம்ம டேட்டாஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.